அந்த மலையில ஒரு சைடு மட்டும் வெயில் இடிக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபோன் வேஸ்ட்டே வண்டி ஓட்டுறாரு பாருங்க. சடனா அப்படிதான் கிராஸ் பண்ணுவாங்க. நம்ம தான் பார்த்து பொறுமையா ஓட்டணும். கொல்லிமலையின் அழகை பாருங்கள். ஒரு கிளவுஸ் வேற தொலைஞ்சு போயிட்டு இங்கதான் வச்சிருந்தேன் மடியில. எப்படி போச்சுன்னு தெரியல. நம்ம நேரமா இன்னும் இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கா. பைக் டிக்கெட் உண்டா? ஆச்சு, இப்பதான் புரியுது இதை ஏன் தமிழ்நாடோட டேஞ்சரஸ் இல்லைன்னு சொல்றாங்கன்னு. ஓட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஹே டியூட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, துறையூரில் இருந்து நம்ம கொல்லி ஹில்ஸ் தாங்க போகிறோம். ஒன் ஆஃப் த தமிழ்நாட்டிலே டேஞ்சரஸான ஹில்ஸான கொல்லி ஹில்ஸ் தாங்க போகிறோம். ஸோ அதில் 70 ஹேர்பின் பென்ச் இருக்குது. இன்றைக்கி நமக்கு சரியான சேலஞ்சிங்கான ரைடாக தாங்க இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாரத் பெட்ரோலியமில் நம்ம பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஹில் ஸ்டேஷன் ஏற போகிறோம் கைஸ். எப்படி இருக்க போகிறோம்னு தெரியல. காற்று வேற ஓவர் அடிக்குது. உங்களுக்கு எவ்வளோ கேட்கும்னு எனக்கு தெரியல. முக்கியமானது எதுக்கு போகிறோம்னா, அந்த 70 ஹேர்பின் பென்ச், அதாவது தமிழ்நாட்டிலே டேஞ்சரஸான ஹில் ஸ்டேஷன் தாங்க. ஸோ அந்த 70 ஹேர்பின் பென்ச் எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் மெயினாக போகிறது. நம்ம ஸ்பார்க்கோட ஜாலியாக ஓட்டி பார்த்துட்டு போக வேண்டியதுதான். ஒரே டிராஃபிக் வேற. டைம் பார்த்துட்டிங்கன்னா 7-8 மணி ஆகுது, 8:30. ஸோ அந்த மலை பாருங்க, அந்த மலை தான் கொல்லிமலைன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய மலையா இருக்குது அங்கே பாருங்க, செம்மையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வெயில் வராதுன்னு நினைக்கிறேன். வெயில் வரலன்னா ஃபால் கண்டிப்பா இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு இந்த இடம். ஸோ அந்த மலையா தான் இருக்கும் நம்ம போற இடம். ஸோ போனாதான் தெரியும், பார்ப்போம். நாமக்கல் கிட்ட போயிட்டு இருக்கோம். நாமக்கல்ல இருந்து ஒரு ரோடு ரைட் டேர்ன் ஆகுது. அதுல இருந்தா நம்ம இப்போ கொல்லிமலைக்கு ஏறணும். காற்று வேற ஹெவி அடிக்குது. மைக் வேற எவ்வளோ கேட்குன்னு வேற தெரியல. இந்த ரோட்ல இவ்வளோ ஃபாஸ்டா வராங்க. ஏறி கூட போக முடியாது போல, சட் சட்னு வருது காரணம். இந்த பஸ் முந்திரும். பஸ்னாலதான் டென்ஷன் ஆகுது. அவ்வளோதான், முடியாச்சு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த சைடு வயல், அங்கிட்ட ஒரு மலை இருக்கு. அது என்ன மலைன்னு தெரியல. அது செமையா இருக்கு. ஃபாகா எந்த மலைக்கு போக போறோம்? இந்த மலையா லெஃப்ட் மலையா? ரெண்டு சைடும் மலை, நடுவில் தான் ரோடு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால வழியும் தெரியாது. மேப் போட்டு தான் போனோம். இப்போதைக்கு மேப் போடலை, ஏன்னா அந்த ரோட்லயே போர்டு வச்சிருப்பாங்க, அதை பார்த்து போயிடலான் இருக்கிறேன். ஸோ எவ்வளோ தூரம் அப்படி போக முடியும்னு தெரியல. ஏன்னா நம்ம பைக்கில் வந்துட்டு மொபைல் ஹோல்டர் வேற மாட்டலை, அதனால தான் இவ்வளோ பெரிய இது. ஸோ ஃபஸ்ட்டு அதை வேற மாட்டணும், அப்போ தான் மேப் பார்க்க ஈஸியாக இருக்கும். அங்கே பாருங்க, அந்த மலையில் ஒரு சைடு மட்டும் வெயில் இடிக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபோன் வேஸ்ட்டே வண்டி ஓட்டுறாரு பாருங்க. அப்படியே நம்ம வண்டியில கொடுத்துட்டாரு, ஃபோன் வேஸ்ட்டே ஓட்டுறோம். இப்போ வந்துட்டு நான் ஒரு நார்மல் மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை. அதாவது இப்போ நம்ம நார்மல் ரோட்ல போயிட்டு இருக்கனால அப்படி இருக்கு. மேபி ஹில் கிளைம் பண்ணும்போது ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் பேசுறதுலே தெரியும் உங்களுக்கு. அதுவும் காலையிலேயே சீக்கிரமா வர எழுந்திரிச்சிட்டேன், தூக்கமா வருது. வண்டி ஓட்டுறமா தூங்க முடியாது இல்லை, அதனால கொஞ்சம் டயர்டு. அதனால தான் நான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ மலை ஏறிட்டோம்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும். அது போக அந்த கிளைமேட்டும் நமக்கு சாதகமாக இருக்கணும்.
எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும்னு நினைக்கிறேன். இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ரிசர்வ்ல இருந்து இப்போ 500 ரூபாய்க்கு போட்டிருக்கு. 500 ரூபாய்க்கு போட்டு 250 கிலோமீட்டர் தான் வரும்னு போட்டிருக்கு. போவா பெட்ரோல் குடிக்காங்க. எப்படியும் வரும்போது இன்னொரு 500 ரூபாய்க்கு போட வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். எருமை பத்தி பேரை பார்த்தீங்களா? எருமை. இப்போ எப்படி போனோம்? ஊருக்குள்ள வேற வந்தாச்சு. அதை பார்த்து தான் போகணும். வேற சடனா அப்படிதான் கிராஸ் பண்ணுவாங்க. நம்ம தான் பார்த்து பொறுமையா ஓட்டணும். அது ஒரு கிராமம் மாதிரி இருக்கு. கிராமம் தான், எருமைப்பட்டின்றதுல கிராமம் தான். அதனாலதான் தென்னந்தோப்பு, வயல் அதெல்லாம் இருக்கு. சூப்பரா இருக்கும். கிராமத்துல இருந்தாலும் நிம்மதியா இருக்கலாம். இயற்கை காற்றோட அப்படியே சுவாசிச்சுட்டு ஜாலியா இருக்கலாம், பொல்யூஷனே இல்லாம. இந்த அந்த மலை தான் நினைக்கிறீங்க. அதுகிட்ட தான் நம்ம நெருங்கி போயிட்டு இருக்கோம். ஆனா வெயில் வேற வந்துட்டு. ஆனா மலைக்கு மேல பாத்துட்டீங்கன்னா கிளவுடியா தான் இருக்குது. என்னன்னு தெரியல, மேல போனாதான் தெரியும், பார்ப்போம். guys, இந்த பையங்கெல்லாம் லெஞ்சில கொடி குத்திட்டு போகும்போதே ஞாபகம் வந்தது. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே காய்ஸ். ஆனந்தே போயிட்டு இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. இவ்வளவு வெயிலையும் குளிர் காத்து அடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம மலை கிட்ட நெருங்கிட்டோம்னு அர்த்தம். பாருங்க மலை எவ்வளவு க்ளோஸ்ல இருக்குன்னு. அது போக இந்த ரோடு செமையா இருக்கு. இன்னும் போட்டோ எடுக்கலாம். ஆனா இப்போ நம்ம டைம் இல்லை. நம்ம மேல போய் எடுத்துக்கலாம். நம்ம மலை ஏறதுக்கு அப்புறம் போட்டோ எடுத்துக்கலாம் guys. இந்த ரோடு தான் செமையா இருக்கு guys. அப்படியே வண்டி ஓட்டுறதுக்கு ஜாலியா இருக்கு. அந்த கார்னரிங் பண்ணலாம் அழகா. காய்ஸ் பாத்துட்டீங்கன்னா நம்ம ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். அந்த வியூ பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. அங்க பாருங்க guys, செமையா இருக்கு. செம சில்லுன்னு இருக்குங்க. அங்க பாருங்க, மேல பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. செம. இன்னும் நம்ம ஏர்பின் பெண்டே வரல. ஆனாலும் பாத்துட்டீங்கன்னா அந்த இடமே செமையா இருக்கு. அவ்வளவு கூலா இருக்கு. வெயில் அடிச்சுமே அவ்வளவு கூலா இருக்குது. அங்க பாருங்க அந்த கிளவுட் அப்படியே அந்த மலையில போய் படுது பாருங்க. அது எவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். செம்மையா இருக்கு. மணி இப்ப எப்படியும் ஒரு 10 இருக்கும். இங்க பாருங்க, அப்பா கொல்லிமலையின் அழகை பாருங்கள். வேற மாதிரி அருமையா இருக்கு. சீரியஸாவே இல்ல, ஸ்பீடா போகணும்னு தோணல. பொறுமையா எங்கேயே இருந்து போலாம் போல. இதுவே எப்படி இருக்குன்னா மேல கொல்லிமலைக்கு ஏறினா எவ்வளவு அழகா இருக்கும்னு தான் தெரியல. பாருங்க நடுவில் அங்க ஒரு வீடு மாதிரி இருக்கு. அது ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறேன் காய்ஸ். தெரியுதா உங்களுக்கு? அது வீடா ஃபால்ஸா? ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கு. என்னன்னு தெரியல. ஆனா போனாதான் தெரியும். அவ்வளவுதான், சன் இனிமே வராது. சூப்பர். பாருங்க, ஐயோ செமையா இருக்கு. அகிலா அற்பலீஸ்வரர் கோவில் வந்துட்டோமா? இல்லையே, இதான் மெயின் போல. இதை விட்டோம்னா நேரா இதுதான் ஸ்டார்ட் ஆகுது கைஸ். இங்க பாருங்க, கொல்லிமலை உண்மை இனிதே வரவேற்கிறது. ரைட்டு கைஸ், இதுல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டீ குடிச்சிட்டு பொறுமையா போலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கோம். ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு இப்போதான் கைஸ் கிளம்புறேன். ஸோ நம்மள மாதிரி நிறைய பைக்கர்ஸ் வந்திருக்கிறாங்க. க்ளவுஸ் போட்டுக்கலாமா?
இங்க பாருங்க, நம்மள மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ இருங்க, இப்பாட்டி க்ளவுஸ் போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து வந்துட்டு ஹில் தான், ஹில் ஏற வேண்டியதான். இப்பாட்டி க்ளவுஸ் போட்டுக்கலாம். ஸோ கைஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு க்ளவுஸ் வேறு தொலைஞ்சு போயிட்டு தான் வச்சுருந்தேன் மடியில். எப்படி போச்சுன்னு தெரியல, நம்ம நேரமாக இன்னும் காசு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கா, தொலைஞ்சிட்டு கைஸ். இப்போ ஒரு க்ளவுஸ் தான் இருக்குது. நான் vlog வேறு எடுக்க முடியல, எனக்கு அப்படியே எரிச்சலாக இருக்கு. ஏறும்போதே தடங்களாக இருக்கு கைஸ். என்ன பண்ண ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கேமரா ஆங்கிள் வந்துட்டு ஃபோன் வெயிட்டுக்கு கீழே இறங்கிட்டே வருது. இங்கே பாருங்க, ஆனால் இடம் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, சரியான காடு. டிக்கெட் போட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். பைக்கு டிக்கெட் உண்டா? பைக்கு டிக்கெட் உண்டான்னு தெரியலையே. பைக்கு டிக்கெட் உண்டா? சரி, என்னதை போட்டு பார்த்துக்கலாம். பைக் இருக்கு, காருக்கு மட்டும் தான் இருக்கும். ஒருவேளை கேட்பாங்களோ, கேட்டா பார்த்துக்கலாம். மழை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு க்ளவுஸ் வேற காணாம போச்சு, அதான் மனசு கஷ்டமா இருக்கு. சரி, என்ன பண்ண, 4 மணி நேரம் போடு. ஹேர்பின் பென் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காய்ஸ். ஸோ காய்ஸ், நம்ம வந்துட்டு பார்த்தீங்க இப்போ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹேர்பின் பென் தாண்டி வந்துட்டு இருக்கோம். இன்னும் 70 ஹேர்பின் பென் இருக்கான். நான் அப்படியே ஸ்லோவாகவே தான் போயிட்டு இருக்கேன். 3rd கியர் மேலே போக முடியல. நான் மழை தானே ஏறுறோம், ஸோ 3rd கியர் மேலே போக முடியல. இப்போதான் புரியுது இதை ஏன் தமிழ்நாடோட டேஞ்சரஸ் ஹில்லுன்னு சொல்கிறாங்கன்னு. ஓட்டுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. சீரியஸாக இந்த லாரி அப்புறம் இந்த டிராஃபிக் இதெல்லாம் வச்சுட்டு ஓட்டும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கு. டேர்னிங்லாம் பாருங்க, ஏறு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எய்த்தாப்ல வண்டி வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி தாங்க இருக்கு. அப்படியே கஷ்டப்பட்டு ஓட்டி மேலே போயிடணும். அவரெல்லாம் ஜாலியாக ஃபாஸ்ட்டாக போகிறாரு. ஆமாம், அவருக்கு பழக்கம் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், போவார். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம், அதனால கொஞ்சம் மெதுவாக தான் போகணும். கைஸ், மழை எப்படி ஏற்றணுங்கிற ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டேன். கீர் வந்துட்டு அதிகமாகவே போடக்கூடாது. இப்போ ஒரு 3 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓவர் பண்ணி தான் ஓட்ட போகிறேன் கைஸ். ஸோ இதுதான் அந்த ட்ரிக். கீரை மாற்றாம ஓவர் பண்ணி ஓட்ட போகிறோம். இங்கே நிறைய பேர் இன்னும் ஃபோட்டோ எடுக்காங்க, நம்மளும் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். செம்மையாக இருக்கு கைஸ் இடமே.